அமிலங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம். அதனுடைய காணொலிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ காரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களே காரங்கள் இருக்கு. பற்பசை, சோப்பு, சலவை பொருட்கள், இதில் எல்லாமே காரங்கள், இயற்கையில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கிற காரங்கள். ஸோ அந்த காரத்தோட பண்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். காரங்களின் பண்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். காரங்கள் கசப்பு சுவையுடையவை. காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல பற்பசை, சலவை பொருட்கள்ல காரங்கள் இருக்கு. அடுத்தது காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அதாவது OH- அயனிகளை தரக்கூடியவை. காரங்களுக்கான சோதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவப்பு லிட்மஸை நீல லிட்மஸாக மாற்றும். காரத்தோட pH மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாகும் 14 வரைக்கும் இருந்ததுன்னா அது காரம். காரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நம்ம காரத்துக்கான சோதனைகளை பார்க்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கான சோதனை பார்க்கலாம். மொத்தம் 3 சோதனைகள் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாப்தலீன் சோதனை. ஃபீனாப்தலீன் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தில் வந்து நம்ம சோதனை பண்ணும்போது பிங்க் கலராக மாறும். இப்போ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு காரம். இது பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலீன். ஸோ இந்த ஃபினாப்தலீன் காரத்தில் பட்டோடனே நம்மளுக்கு இப்போ நிறமற்றதாக இருக்குது. இது காரமாக இருந்தால் கலர் மாறும், பிங்க் கலர் வரும். இப்போ பிங்க் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து காரம். இதே நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நீர், தண்ணி. ஸோ இப்போ நான் தண்ணி இதில் நம்ம இப்போ ஃபினாப்தலீன் ஊற்றுறேன். ஸோ எந்த சேஞ்சுமே ஆகல. ஸோ அது காரமாக இருந்தால் தான் கலர் நமக்கு பிங்க் கலர் மாறும். இப்போ நம்ம காரத்துக்கான 2வது சோதனை லிட்மஸ் தாள் சோதனை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லிட்மஸ் தாள், சிவப்பு லிட்மஸ் தாள். ஸோ இந்த சிவப்பு லிட்மஸ் தாளை காரத்தில் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவாக மாறும். ஸோ அப்படி ப்ளூவாக மாறுச்சுன்னா அது காரம், ப்ளூவாக மாறலன்னா காரம் கிடையாது. ஸோ இது ப்ளூவாக மாறிடுச்சு, அப்போ இது காரம். ஸோ அடுத்தது அப்போ நீங்கள் இந்த தண்ணியில் டிப் பண்ணீங்கன்னா மாறாது. வேற எதில் நீங்கள் சோதனை பண்ணாலும் இது மாறாது. அப்போ இது வந்து காரம். இப்போ அடுத்தது 3வது சோதனை நம்ம பார்க்கலாம். pH சோதனை. காரம்னா நம்ம pHோட மதிப்பு 7க்கு அதிகமாகவும் 14க்குள்ளேயும் இருக்கும். ஸோ அப்போ இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு pH பேப்பரை எடுத்து நம்ம சோதனை பண்ணும்போது இது கூட இந்த கலர் கூட ஒப்பிடும் போது அதனுடைய pHோட மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் காரத்தை எடுத்துக்கிறேன். காரத்தை எடுத்துக்கிட்டு இந்த pH பேப்பரை டிப் பண்றேன். ஸோ அதனுடைய கலர் மாறும். அந்த கலருக்கு ஈக்குவலண்டா pHல எந்த கலர் இருக்கோ அதுதான் அதனுடைய pHோட வேல்யூ. அதை வச்சு இதை நம்ம காரம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் மாறி இருக்கு. ஸோ அந்த pH பேப்பரில் நம்மளுக்கு கலர், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு pH வேல்யூ இருக்கு. அப்போ இது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம், மேட்ச் ஆகலை. இது கூட மேட்ச் பண்ணுறோம், மேட்ச் ஆகலை. இது கூட மேட்ச் ஆகுது. இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13, இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இதனுடைய வேல்யூ 13. அப்போ இதனுடைய pH மதிப்பு 13 இருக்கிறதுனால இது வந்து காரம். இப்போ நம்ம 3 சோதனைகளையும் காரத்துக்கான சோதனைகள் பார்த்தோம். இப்போ pH சோதனையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம காரத்துக்கான பண்புகள், காரத்துக்கான எடுத்துக்காட்டு, காரத்துக்கான 3 விதமான சோதனைகள் பார்த்தோம். இது தொடர்பான காணொளிகள் நம்ம பார்க்கலாம். நம்ம காரத்துக்கான பண்புகள் மற்றும் சோதனைகள் ஆய்வகத்தில் பார்த்தோம். இப்போ காரத்துக்கான காணொலிகளை நம்ம ஐசிடி லேப்ல நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலிருந்தேவும் நம்ம காரத்துக்கான சோதனைகளை நம்ம பார்க்க முடியும். இது நம்ம கற்றலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இப்போ காரத்துக்கான காணொலிகளை நம்ம பார்க்கலாம். நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேஸுடைய நேச்சர் வந்து பிட்டர் டேஸ்ட். ஸோ அப்போ பேஸ் வந்து கசப்பாக இருக்கும், அவ்வளோதான்.
அப்போ நம்ம சாப்பிட்ற கசப்பான ஃபுட் ஐட்டம் எல்லாம் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிளியர்? ஓகே. ஸோ நம்ம நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பேஸை வந்து உருவாக்குறோம், கெமிக்கலாக தான் உருவாக்குறோம் நம்ம தேவைக்காக. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பேஸில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சோடா. இது நம்ம கேக்லலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்கிங் சோடா, தமிழில் சொல்லணும் ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காரத்துக்கான காணொலி வீடியோக்கள் பார்த்தோம். இப்போ எப்படி வந்து காரம், ஒரு பொருள் காரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனைகள் வீடியோக்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல எந்த பொருட்கள்லாம் காரம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான சோதனைகள் செய்து நம்ம பட்டியலிட்டு நாளைக்கு கொண்டு வரணும். சரிங்களா? நாளைக்கு எல்லாரும் பட்டியலிட்டு கொண்டு வந்துடலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த தகவல் தொழில்நுட்ப வீடியோவை பார்த்து நீங்கள் சோதனை செஞ்சு கொண்டு வரலாம். நன்றி மாணவர்களே.